சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 14. ஞான சொரூபமானவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? வீணானது மற்றும் எனது என்பதை விடுத்து மனம் சொல் சிந்தனை செயலை சமமாக ஆக்குவார்கள். கல்ப கல்பமாக சிவன் என்ன செய்கிறார்? நாம் எதை பார்க்கிறோம்? தேவதை ஆக்குகிறார். எப்படி கற்பிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய குழந்தைகளுக்கு எது இருக்கும், எது இருக்காது? தெய்வீக குணம் இருக்கும், கோபம் அணு அளவு இருக்காது. சிவன் ஆசிரியர் என என்ன தரமாட்டார்? தவறு செய்த ரெஜிஸ்டரை காண்பித்து மன்னிப்பு தரமாட்டார். சொர்க்கத்திலும் நரகத்திலும் எவ்வாறு இருப்பார்கள்? சொர்க்கத்தில் சுகமாகவும் நரகத்தில் துக்கமாகவும் இருப்பார்கள். தன்னை ஆத்மா என்று உணரும் போதும் உணராத போதும் நமக்குள் உள்ள வேறுபாடு என்ன? ஆத்மா என உணரும் போது சிவ தந்தையிடம் அன்பு போகும். இல்லாத போது தேகத்தின் கர்ம பந்தனத்தில் புத்தி மாட்டிவிடும். இச்சமயம் மனிதனின் முகத்தோற்றம் மனிதன் போலவும் குணம் குரங்கை விட மோசமாகவும் உள்ளது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இந்த படிப்பை படியுங்கள். சரீர நிர்வாகத்திற்காக அனைத்தும் செய்யுங்கள். ட்ரஸ்டியாக இருங்கள். நன்றி. ஓம் சாந்தி. Thank you.